10 கட்டளைகளை குறித்து நாம் பல நாட்களாக முன்னுரையாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு 5 திறவுகோள்களை நாம் பார்க்க இருந்து கடந்த வாரங்கள்ல 2 திறவுகோள்களை நாம் பார்த்தோம். 10 கட்டளைகளை புரிந்து கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு 5 திறவுகோள்களை முக்கியமாக நம் கையில் எடுத்துக்கொண்டு அந்த 5 திறவுகோலை நாம் மனதிலே நிறுத்தினவர்களாக இந்த 10 கட்டளைகளை நாம் ஆராய்கிற பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியாக கடந்த வாரங்கள்ல நாம ஒரு 2 திறவுகோலை பார்த்தோம். அதுல முதலாவது நாம் பார்த்தது 10 கட்டளைகள் கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது திறவுகோல் இன்றைக்கும் கட்டளைகள் முழு அதிகாரத்திற்கு முடிவுகளாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய காலகட்டத்துல இந்த 10 கட்டளைகள் எப்படியாக தள்ளப்பட்டு இருக்கிறது, அதுக்கு எப்படியாக மதிப்பு கொடாத இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்து இந்த 10 கட்டளைகளை நிராகரித்து விட்டால் நாம் பரிசுத்தமாகுதலிலே பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு கூட நாம் முன்னேற முடியாத இருக்கும் என்பதை நாம் உணர்கிறோம். 10 கட்டளையே கடவுளுடைய நீதியையும் உடைய பாவத்தையும் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் கடந்த நாட்கள்ல நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கட்டளைகளை வெறும் அறிவுபூர்வமாக மாத்திரம் மனித ஞானத்தில் மாத்திரம் அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியாமல் விட்டுவிடக்கூடாது. கற்றுக்கொள்கிற காரியத்திற்கு முழு மனதோடு கூட கீழ்ப்படிய வேண்டியது ஒரு விசுவாசியுடைய கடமை. அப்படி கீழ்ப்படிந்து வளருகிற பொழுதே அவன் பரிசுத்தமாகுதலே முன்னேறி நடக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படியாக இந்த நாள்ல கூட 3வது திறவுகோலாக 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கென்று கொடுக்கப்பட்டது என்கிற திறவுகோலின் அடிப்படையில அந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கென்று கொடுக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டதாக இன்றைக்கு அநேகர் எண்ணி அதை புறக்கணித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது முழுக்க முழுக்க தவறு என்று சொல்லியும் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் படிக்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை 3 விதங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஒழுக்க சட்டம், சடங்கு சட்டம், நாட்டு சட்டம் எல்லாம் சொல்லி பார்க்கிறோம். அதுல சடங்கு சட்டங்களும் நாட்டு சட்டங்களும் இன்றைக்கு முற்று பெற்றிருந்த போதிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த 10 கட்டளைகள் என்றென்றைக்கும் உரியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம கடந்த நாளெல்லாம் ஆராய்ந்து வருகிறோம். 10 கட்டளை ரொம்ப முக்கியமானது. அப்ப 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கென்று கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகவே அது ஏதோ இஸ்ரவேலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதாக எண்ணிவிடக்கூடாது. அப்போ இந்த 3வது திறவுகோலானது 10 கட்டளைகள் 2 விதமான குறிக்கோளை கொண்டதாக உள்ளது என்பதை நமக்கு காட்டுகிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டவையாக இருந்தாலும் கூட முக்கியமாக கடவுளை அறிந்து அவரை நேசிப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்க. பொதுவா 10 கட்டளை எல்லாருக்குமாக எல்லா மனிதருக்குமாக கொடுக்கப்பட்டவையாக இருந்தாலும் கூட முக்கியமாக கடவுளை அறிந்து அவரை நேசிப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏன் இது எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிற பொழுது நியாய தீர்ப்பு இதன் அடிப்படையிலேயே வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். ஏனென்று சொன்னால் இது தேவனுடைய நீதியை காட்டக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுடைய பாவத்தை காட்டக்கூடியதாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் 10 கட்டளையானது கடவுளின் நீதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பாருங்க, இந்த 10 கட்டளை கடவுளை கிட்டி சேர அவைகள் தேவை என்பதையும், அது 10 கட்டளை தேவை, நம்ம கடவுளை கிட்டி சேரணும்னா 10 கட்டளை நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி பின்பற்றி நிறைவேற்றவில்லையானால் நாம் பரலோகத்தை கிட்டி சேர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பொதுவாக ஜனங்கள் பரலோகத்தை கிட்டி சேர முடியாது. 10 கட்டளைகள் பொதுவாக ஜனங்கள் கடவுளை கிட்டி சேருவதற்கு தேவையாக இருக்கிறது. அதை பின்பற்றி நிறைவேற்றவில்லையானால் அவர்களால் பரலோகத்தை கிட்டி சேர முடியாது என்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே ஒழிய கடவுளை கிட்டி சேர முடியாது என்பதையும் இந்த 3வது திறவுகோல் காட்டுகிறது. பொதுவாகவே 10 கட்டளை ஒரு மனிதன் பாவி என்பதை காட்டுகிறது. 10 கட்டளை கடவுளுடைய நீதியை காட்டுகிறது. இப்ப பாருங்க, ஆண்டவரிடத்துல நீங்க போக வேண்டுமானால் இந்த 10 கட்டளைகளை
நிறைவேற்றி இருக்க வேண்டும், 10 கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அது கடவுளுடைய நீதியை நமக்கு காட்டுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா பாவத்துல மரித்து போயிருக்கிற மனிதன் நீதியாகிய தேவனுடைய கட்டளையை ஒருபோதும் நிறைவேற்றி தீர்க்க முடியாது. அப்போ நாம் கிட்டி சேர இந்த 10 கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களால் நிறைவேற்ற முடியாது. அப்படி பார்க்கிற பொழுது பாவிகள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீக்கப்பட்டு கிறிஸ்துவானவர் அந்த கட்டளைகளை முற்றுமாக அவர்கள் பட்சத்துல நிறைவேற்றினதின் நிமித்தமாக அவர்கள் நித்தியமான கடவுளுடைய தண்டனையிலிருந்து நீக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் சார்பிலே கிறிஸ்து அந்த கட்டளைகளை எல்லாம் என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் நம்முடைய சார்பாக நமக்கான நீதியை அவர் சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, உலக மனிதர்களும் கிறிஸ்துவிடத்திலே வருகிற பொழுதுதான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகி தேவன் குமாரனின் மூலமாகவே நம்மளை காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் திரியேக தேவனாகிய கடவுள் நம்முடைய குமாரனுக்குள்ளாகவே நம்மை காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய நீதியின் நிமித்தம் அல்ல, அவருடைய நீதி நிமித்தமாக நம்மை காண்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கட்டளைகளானது நியாய தீர்ப்புக்கு உட்படவும் பாவத்தை குறித்து உணர்த்தவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அது நியாய தீர்ப்புக்கு உட்படவும் பாவத்தை குறித்து உணர்த்தவும் அந்த 10 கட்டளைகள் பயன்படுகிறது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுவிசேஷம் சொல்லுவதற்கு இந்த 10 கட்டளைகள் அவசியமானதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய பாவத்தை இந்த 10 கட்டளையின் மூலமாக சுட்டிக்காட்டி அது தேவனுடைய நீதியை, அந்த நீதியாகிய 10 கட்டளைகளை காட்டி தேவன் நீதி நிறைந்தவர். ஆகவே மனிதன், பாவியான மனிதன் ஆண்டவருடைய இந்த கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பாக இதை நிறைவேற்றி நமக்கு நீதியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் மூலமாக அவரை விசுவாசித்து மனம் திரும்புவதற்குள் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி சுவிசேஷத்தையே அறிவிக்க முடியும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்கள்ல இதெல்லாம் பார்த்தோம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கட்டளைகளானது நியாயத்திற்கு உட்படவும் பாவத்தை குறித்து உணர்த்தவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட பின்னாக அந்த கட்டளைகள் அவர்களுக்கு சொந்தமானதாகவும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. அதாவது நமக்கு விசுவாசிகளாகி நமக்கு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட நமக்கு அது சொந்தமானதாகவும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்குள்ளாக நாம் முன்னேறி நடக்க, ஆண்டவருடைய வருகையை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நாம் முன்னேறி நடக்க இந்த கட்டளைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து, நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய பார்த்தோம், இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை நிறைவேற்றி முடித்தது நாம் 10 கட்டளைகளை உதாசீனப்படுத்தி ஓரம் கட்டுவதற்கு அல்ல, நாம் தொடர்ந்து பரிசுத்தத்திலே வளருவதற்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ இந்த 10 கட்டளைகள் ஒருபுறம் மனித சமுதாயத்திற்கும் நியாய தீர்ப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தா கடவுளுடைய பிள்ளைகள் ஒழுக்க ரீதியில நடப்பதற்கும் கடவுளை ஆராதிப்பதற்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாத இருக்கிற மனிதர்களுக்கு அது நியாய தீர்ப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது. இதன் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுவாங்க. ஆனா இன்னொரு புறம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க ரீதியில் நடப்பதற்கும் கடவுளை ஆராதிப்பதற்கும் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 2 காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த 3வது திறவுகோள் 2 காரியத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி 2 குறிக்கோள்களை காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, மோசே இந்த 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கு உரியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 வசனங்களை வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாகிய
கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கும்போது, இன்றைக்கு பலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்களை கூட நம்ம ஜெபம் பண்ணும் போது அர்த்தமே தெரியாம ஜெபம் பண்ணுவாங்க. முழு இருதயத்தோடும் ஆராதிங்க, முழு பலத்தோட. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சபை ஆராதனையில ஏதோ நம்ம பாட்டு பாடுறோம் தெரியுங்களா, அதுவும் ஆராதனை தான். ஆனா அது மட்டும் பாட்டு பாடுறது, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது பாட்டு பாடுறதுக்காக அந்த காரியம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோட அன்பு கூறுவாயாகன்னு சொல்லும் போது, அவர்கள் பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு அப்படியே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போறத பத்தி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தவறுங்க. அப்படி சொல்லல இந்த பகுதி. நீங்க முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டுமானால் இந்த 10 கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிந்து நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நாளும், அதுதான் நீங்க தேவனிடத்துல முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறது. புரியுதுங்களா? அது ஜெபத்துல மாத்திரம் அப்படி சொல்றது இல்ல. ஆண்டவரே, நாலு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆராதனைக்கு இங்க பாட்டு பாடும்போது முழு நிறைவோடு இருந்துகிட்டு நம்ம கடந்து போயிடுவோம், அது பாடு சொல்லுதாட்டுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது 10 கட்டளைகளை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா நடக்கிறதை பத்தி பேசுகிறதாக இருக்கு. அப்போ இங்க மோசே இந்த பிரமாணத்தை பயத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக இங்கே சொல்லவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய தாசனாகி மோசே இந்த பிரமாணத்தை பயத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக இங்கே கொடுக்கவில்லை, சொல்லவில்லை. இந்த பிரமாணங்கள் கடவுளை நேசிப்பவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பயத்தை உருவாக்கக்கூடியதாக அது இருக்கும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுங்கிற ஒரு காரியத்தை அது காட்டுகிறதாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த பிரமாணங்கள் கடவுளை நேசிப்பவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த கட்டளைகள் விலையேற பெற்றதாகவும் பின்பற்றக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய கட்டளையாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் புரியாதபடியினாலே தான் இன்றைய காலத்துல 10 கட்டளைகளுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க, அல்லது 10 கட்டளைகளை பற்றின அறிவில்லாத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தவறா வியாக்கியானம் பண்ணி தப்பான விதத்துல இருக்கிறதையும் பார்க்கணும். அப்ப இந்த கட்டளைகள் நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆம், அது நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளானது மறுபடியும் பிறந்த ஜனங்களுக்காக தேவன் கொடுத்தவைகளாக இருக்கின்றன. எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்து அங்கிருந்து அவர்களை அநேக அற்புதங்களின் மூலமாக வெளியேற்றி அவர்களை வனாந்தர மார்க்கமாக கொண்டு அதுக்கு பின்பதாக இந்த கட்டளை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து நடத்தி வருகிற அந்த காலங்கள்ல இதை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கட்டளைகளை கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எகிப்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அதுல அதிகமான பேர் அதிகமான பேர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்த போதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நன்கு கவனித்து பார்த்தால் சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, அடிக்கடி அந்த வார்த்தைகளை சொல்லுவார். அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல ஊறி போயிருந்த அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை வெளியேற்றினது போல இந்த பாவத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் விடுதலை செய்து பரமகானானை நோக்கி நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இது விசுவாசிகளுக்கு மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வார்த்தைகளானது கர்த்தரால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம மேல பார்க்கிற காரியம், எகிப்திலிருந்தும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவனாகி கர்த்தர் நானே என்று சொல்லுகிற பொழுது
இந்த வார்த்தை கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது விடுவிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு அது ஒரு விதிமுறையாக கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தொடர்ந்து அந்த விடுவிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு அது ஒரு விதிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில நாம் ஆண்டவரால் இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இனி தொடர்ந்து நாம் பரலோகத்துக்கு நேராக நடக்கிறோம், ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து நடக்கிறோம். ஆனா இந்த உலகமும் நம்முடைய மாமிசமும் வஞ்சிக்கிற பிசாசனுடைய தந்திரங்களும் இப்படியாக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏதாவது விதத்துல நாம் இடறி போகும்படியான காரியங்களில் நம்மை நடத்துகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் விழுந்து விடாதபடிக்கு இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையில முன்னேற இது ரொம்ப உதவியாக தேவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து அந்த விடுவிக்கப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையில் வாழ்வதற்கு அது ஒரு விதிமுறை, இந்த 10 கட்டளை ஒரு விதிமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், கடவுள் தன் பிள்ளைகளிடத்தில் நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இந்த 10 கட்டளைகளை பின்பற்றி வாழும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கட்டளைகளை கொடுக்கிறார், அப்படியெல்லாம் பாக்குறோம். ஆனாலும் அங்க இருந்த ஜனங்கள்ல பலர், நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி நான் பாக்குறோம். அவர்கள் தொடர்ந்து விக்கிரகங்களையே வணங்குகிறதற்கு பாக்குறத நம்ம பார்க்க முடியும். வழியில எகிப்திலிருந்து வனாந்தர வழியா வரும்போது அவருடைய கால்கள் கானானை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் இறுதியும் எகிப்துக்கு திரும்பிச்சு என்று சொல்லி நாம் வேதத்துல படிக்கிறோம். அவர்களுடைய அறிக்கைகள் அநேக விதமாக நீங்க படிச்சு பார்க்கிற பொழுது, நாங்கள் எகிப்துல இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து நாங்கள் புசித்ததும் கொம்மட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் நாங்க புசித்தது எங்களுக்கு நினைவுக்கு வருது, இங்கேயோ எங்களுக்கு ஒன்னும் கிடைக்குமானதுன்னு கூக்குரல் எடுக்கிறதை பார்க்க முடியும். நான் அங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்க அடி வெட்டு, அடி, ரொம்ப மோசமான அடிமைத்தனம் இதெல்லாம் அங்க இருந்தது. ஆனாலும் அவர்கள் அந்த பழைய நினைவுகள், அங்க இருந்த அடிமைத்தனத்தை விட அங்க தின்ற காரியங்களை இதெல்லாம் தான் என்ன பண்றதாங்க, இதையே அவர்கள் நினைவு கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கட்டளைகள் பாவத்தை விட்டு உலகி பரிசுத்தமாக தொடர்ந்து நடப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்துல நடக்கிற பொழுது அவர்களை தாக்கினது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கஷ்டம் வருகிற பொழுது மோசேக்கு விரோதமாக அவர்கள் கூக்குரல் எடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷிக்கிற பொழுது அவர்கள் இறைச்சிக்காக இச்சித்ததை நீங்க பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் இச்சியாதிருப்பாயாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லாமே கிடைத்து தேவன் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் ராத்திரியிலே அக்னி ஸ்தம்பமாகவும் நடத்தி கொண்டு வந்து அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக அந்த ஜனங்களை போஷித்து அவர்களை பாதுகாத்து வந்த போதிலும் அவருடைய நினைவுகள் எல்லாம் உலகத்தை சார்ந்து பாவம் சார்ந்து இருந்திருக்கிறதை அநேகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதுல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்திருந்தாலும் அநேகர் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் அவ்விதமாக சோர்ந்து போகாதபடிக்கு, அவ்விதமான சிந்தைக்குள் போகாதபடிக்கு இந்த 10 கட்டளைகள் நம்மை நேர்த்தியான பாதையிலே அவ்வப்போது நம்முடைய தலையிலே தட்டி நம்மளை சரியான பாதைக்கு நடத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய மாமிசம் மெஞ்சி இருக்கிறது பாவம் அநேக நேரங்கள்ல நம்மள சோர்வுக்குள்ளாக நடத்தக்கூடியதாக காணப்படும். இருந்த போதும் ஒரு நாளும் கட்டளைகளை நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்துல முன்னேறி நடக்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்னா பார்த்துட்டு வரோம். இப்ப கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள் ஆவிக்குரிய பிரகாரம் உதவியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த 10 கட்டளைகள் நமக்கு உதவுகிறதாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மை அன்போடு பாதுகாக்கும் வார்த்தைகளாக இந்த 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர் நம்ம நேசம் வைத்து
இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் தம்முடைய 10 கட்டளைகளை கொடுத்து அந்த வெளிச்சத்திலே நாம் தொடர்ந்து நடக்கும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 3வது திறவுகோலை பார்க்கும்போது 10 கட்டளைகள் விசுவாசிகளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுபிறப்பை அடைந்த தேவ பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம தான் பாக்குறோம், உபாகமத்திலிருந்து பாக்குறோம். எகிப்திலிருந்து அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்து வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து நடப்பதற்கு, அந்த இக்கட்டான வனாந்தரத்துல நடப்பதற்கு அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தெளிந்த சிந்தனை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, அடுத்து நம்ம 4வது திறவுகோலை பார்க்கலாம். 4வது திறவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவங்களை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 4வது திறவுகோலும் 5வது திறவுகோலும் நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாகுதல்ல விடாமுயற்சியோடு செல்வதற்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். 4ஆம் திறவுகோலும் 5ஆம் திறவுகோலும். அப்ப 4வது திறவுகோலானது கட்டளைகளை விளங்கிக் கொள்வதற்கு, இந்த 10 கட்டளைகளை விளங்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த திறவுகோல், இந்த 4வது திறவுகோல் நீக்கப்படுமானால் நாம் கட்டளைகளை விளங்கிக் கொள்வது மேலோட்டமானதாகவே இருக்கும். அப்போ இந்த 4வது திறவுகோலின் மூலமாக ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை காண்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த 4வது திறவுகோலின் மூலமாக ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை காண்பிக்கிறதாக, கண்டிக்கிறதாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஃபேமிலி ஆஃப் சின்ஸ் என்று சொல்லுகிறோம், ஒரு குழு. இந்த 10 கட்டளைகளை மேலோட்டமாக வாசித்து விட்டு இன்றைய காலத்துல அப்படி இருக்கிறத நம்ம நிறைய பேர் அப்படி வாசிக்கிறாங்க. அப்படி வாசிச்சுட்டு லைட்டா வாசிச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான், கொலை செய்யாதிருப்பாயாக, சிலை வணக்கம் செய்யாதிருப்பாயாக, இப்படி எல்லாம் படிச்சுட்டு ஓகே இவ்வளவுதான் அப்படின்னு மேலோட்டமாக வாசிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நுனிப்புள் மேய்வது என்று சொல்லி சொல்லுவாங்க. நுனிப்புள் மேய்கிறவர்களாக இல்லை. இப்ப இந்த 4வது திறவுகோலை நாம் நீக்கிவிட்டால் அந்த 10 கட்டளைகளை விளங்கிக் கொள்வது நமக்கு ஒரு மேலோட்டமான காரியமாகவே இருந்துவிடும். இப்ப இந்த 4வது திறவுகோல் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு கட்டளையும் குழுவான பாவத்தை கண்டிக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறதாக இருக்குது. அது கண்டிக்குது, ஒவ்வொரு கட்டளையிலும் அது குழுவான பாவத்தை கண்டிக்கிறதாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு பாவமும் தவறான பாவங்களின் குழுவில் அடங்கி இருக்கிறதாக பார்க்கிறது. ஒரு ஃபேமிலியா இருக்கு, ஒரு டீமா இருக்கு, அது அத்தனை விஷயங்களை உள்ளடக்குது. ஒவ்வொரு கட்டளைகளை நாம் ஆராய்கிற பொழுது அதற்குள்ள பல காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாவமும் தவறான பாவங்களின் குழுவில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு டீமா பாக்குறீங்களா, அதுதான் ஃபேமிலி ஆஃப் சின்ஸ் சொல்லி சொல்றோம். அப்போ இதை குறித்து மோசே பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் ஆகம புத்தகங்கள் அங்க பார்க்க முடியும். அந்த 5 ஆகமங்கள்ல 4 ஆகமத்துல நாம் பார்க்க முடியும். யாத்திரை ஆகமத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உபாகம் வரைக்கும் நீங்க அதை முறையாக வாசிப்பீர்களானால் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மெயினாக யாத்திரை ஆகமத்தையும் உபாகமத்தையும் கூட நீங்க வாசிக்க வேண்டியது. அந்த 2 இதையும் நீங்க தெளிவா வாசிங்கன்னா பல காரியங்களை நம்ம பார்க்க. புதிய ஏற்பாட்டிலும் கூட அவ்விதமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய குழுவான பாவத்தை புதிய ஏற்பாடும் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, விபச்சாரத்திற்கு எதிராக நாம் பார்க்கிற கட்டளைகளை பார்க்கிறீங்களா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளை, அந்த விபச்சாரத்திற்கு எதிரான கட்டளையை நாம் பார்க்கிற பொழுது அந்த கட்டளை இருதயத்தில் இச்சிப்பதோடு இணைந்ததாக இருக்கிறது. வெறும் அதை மட்டும் அப்படி பார்க்க கூடாது. அதுக்குள்ள என்னன்னா குழுவான பாவங்கள் இருக்கு, அது குழுவான பாவங்களை சுட்டி காட்டுகிறதா இருக்கு. அப்ப விபச்சாரத்துக்கு எதிரான அந்த கட்டளைக்குள்ளே இருதயத்தில் இச்சிப்பதோட அது இணைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். வெறுமனே இன்றைக்கு விபச்சாரம் என்பது வேறு விதமாக காணப்படுகிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது இல்லாம எந்த ஒரு இதை இச்சிக்கிறோமோ தவறான விதத்துல இருதயத்துல இச்சிப்பதோடு அந்த விபச்சார பாவம் கட்டளை இருக்கிறதை பார்க்கிறோம்.
அப்போ விபச்சாரத்துக்கு எதிரான கட்டளைக்குள்ளே இந்த இருதயத்தில் இச்சிப்பதான பாவங்களும் இணைந்ததாக இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய அதெல்லாம் வருகிற நாட்கள்ல பார்ப்போம். அது நம்ம ஒவ்வொரு கட்டளையா ஆராய்கிற பொழுது இப்ப நம்ம இதை முன்னோட்டமாக தான் பார்க்கிறோம். அப்ப விபச்சாரத்திற்கு எதிரான கட்டளையானது இருதயத்தில் இச்சிப்பதோடு இணைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குழுவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கொலைபாதகத்தை குறித்த கட்டளையானதை நாம் பார்க்கிற பொழுது இருதயத்தின் வெறுப்போடு இணைந்ததாக அது இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் போது நான் போய் யார குத்தி கொன்னேன் அப்படின்ற கேள்விக்கு வந்துருவாங்க. நான் குத்தி கொல்லலையா, அந்த கட்டளை நான் ஜெயிச்சிட்டேன், அந்த கட்டளை நான் மீறல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அதுக்குள்ள ஒரு குழுவான பாவங்கள் இருக்கிறது. அந்த கட்டளை ஒரு குழுவான பாவத்தை நமக்கு காட்டுகிறதாக இருக்குது. அந்த கட்டளைக்குள்ளாக என்னென்னலாம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுது. அப்ப பாருங்க, கொலைபாதகத்தை குறித்த கட்டளையானது இருதயத்தின் வெறுப்போடு இணைந்ததாக இருக்கிறது. அந்த கட்டளை ஒன்றை கண்டிக்கிறது என்று சொன்னால் அந்த கண்டிதத்துக்குள்ள அநேக குழுவான பாவங்கள் இருக்கிறது. அது ஃபேமிலியா இருக்குது, நிறைய காரியங்கள் அங்க இருக்கிறதை நாம் பார்ப்போம். சரிங்களா? ஆகவே கட்டளையில் முக்கியமான பாவத்தை குறித்து சொல்லும் போது அதோடு இணைந்த மற்ற பாவங்களும் உள்ளடங்கியதாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காயின் ஆபேலை கொல்வதற்கு முன்பதாக அவன் இருதயத்திலே வெறுப்படைகிறதை நாம் பார்க்கிறோம். காயின் எடுத்தோடனே குத்துறாரா? இல்ல, முதல்ல என்ன பண்றார்? வெறுப்படைகிறார். ஆபேலுடைய காணிக்கை நீதியுடையதாக இருக்கிறது. காயின் காணிக்கை நிராகரிக்கப்படுகிற பொழுது தன்னுடைய சகோதரர் மேல் அவனுக்கு முதலாவது வெறுப்பு வருகிறது. அதுக்கு பின்பதாக அது கொலையாக மாறுகிறது. நாம் இருதயத்திலே வெறுப்பை வைப்போமானால் அதுவும் அந்த கொலைபாதகத்தோடு இணைந்த ஒரு குழுவான பாவமாகவோ இருக்கிறது. அப்ப ஏன் இந்த 10 கட்டளை நமக்கு அவசியம் என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு இது ரொம்ப முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப இருதயத்தில் நாம் யார் மேலேயாவது வெறுப்பை வைப்போமானால் நாம் இந்த கொலை செய்யாதிருப்பாயாகிற கட்டளை மீறுகிறவர்களாக மாறிவிடுவோம். இப்படி நாம இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த 10 கட்டளைகளில் முக்கியமான பாவத்தை குறித்து சொல்லும் போது, ஒவ்வொரு கட்டளையிலையும் சொல்லும் போது அதோடு இணைந்த மற்ற பாவங்களும் உள்ளடங்கியதாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கும் பாவங்களுக்கு நாம் விலகி இருப்பது அவசியமா இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கும் பாவங்களுக்கு நம்ம விலகி இருப்பது அவசியமா இருக்கிறது. அது தேவனுடைய பார்வையில நம்மை அவருடைய பிள்ளைகளாக பிரகாசிக்க செய்கிறது. அவர் எதற்கு நம்மளை மீட்டு வைத்திருக்கிறாரோ அவருடைய நீதிக்காக, அவருடைய கிருபையின்படி நம்மளை மீட்டு வைத்திருக்கிறார். அப்போ நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவங்களுக்கு நாம் விலகுகிற பொழுது அங்கே தேவநாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ 10 கட்டளைகளோடு இணைந்த மற்ற பாவங்களையும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு கட்டளை பார்த்தா அதுக்குள்ள என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அதை விட்டு விலக வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, மோசே ஒரு கட்டளையை குறித்தும் அதோடு இணைந்த மற்ற பாவங்களையும் குறித்தும் பேசி இருக்கிறதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். உதாரணமாக, விக்கிர ஆராதனை குறித்து சிலை வணங்குவது முதன்மையான பாவங்களில் ஒன்றாக இருக்கும் நிலையில கூட நாம் நம்முடைய ஆராதனையிலும் வாழ்க்கை முறையிலும் இந்த காரியங்களில் மாமிச பிரகாரமாக நாம் பின்பற்றுகிற பொழுது அவைகள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகின்றன என்கிறதை மோசே அதிக முறை சுட்டிக்காட்டி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது சிலை வணங்குறத மாத்திரம் நீங்க விக்கிர ஆராதனையாய் என்று விடக்கூடாது. அந்த பாவம் ஆராதனையிலும் வாழ்க்கை முறையிலும் இணைந்ததாக இருக்கிறது. அந்த குழுவான பாவத்தை சொல்றோம் பாத்தீங்களா? பொருளாசை என்கிற விக்கிரகம் என்று சொல்லி நீங்கள் படிக்கிறீங்களே வேதத்துல. விக்கிர ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது அது வெறுமனே சிலை முன்னாடி விழுந்து வணங்குகிறதை மாத்திரம் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் ஆராதிக்கிற பொழுது, இந்த காலத்துல கூட நீங்கள் ஆராதிக்கிற பொழுது உங்களுடைய சுயநாம மகிமைக்காக
அப்படியெல்லாம் ஆராதனை செய்கிற பொழுது நீங்கள் விக்கிரக ஆராதனையோடு இணைந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மனிதனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வது, ஆராதனை அசட்டை செய்வது, ஆராதனையில தனி மனித துதி செலுத்துவது, மேடையில மைக்க வாங்கிட்டா அவர் அதை செய்தார் இதை செய்தார் அப்படி இப்படின்னு புகழாரம் சூட்டி பொன்னாட போட்டி என்னென்னமோ 1 மணி நேரத்துக்கு எல்லாம் பண்ணி ஆராதனையில அப்படிலாம் யாராவது புகழணும்னு விரும்பினா தனியா ஒரு கூட்டத்தை ஒதுக்கி அதுல அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் கொஞ்சம் விளக்கலாம். இவங்க அந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனையில நின்றுகிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஒருத்தரை கனம் பண்ண வேண்டாம், ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் என்பது அல்ல. ஒரு முக்கியமான ஒரு ஊழியர், நல்ல எழுத்தாளர், ஏதாவது ஒரு காரியத்துல அவர் சாதித்திருந்தால் ஒருவேளை அவங்களுக்கு எதனா ஒரு முக்கியமான ஒரு மரியாதை செலுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணினாலும் அதை ஒரு ஆராதனையில நின்றுகிட்டு பரிசுத்தமான ஓய்வு நாள்ல கர்த்தருடைய நாள்ல அதை களங்கப்படுத்துகிற காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னொன்று, கடவுளுக்கு கொடுக்கிற மகிமை போன்ற மகிமையை மனிதனுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, செலுத்தக்கூடாது. அதெல்லாம் விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். அதான் சொன்னேன், இன்னைக்கு ஆராதனை என்பது பயபக்தி இல்லாத ஒரு நிலையில இருக்குது. ஆராதனை என்பதை சுய இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு காரியமாக வர்றாங்க. பாடல் பாடணும், எனக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும், அப்புறம் எனக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும், ஒருத்தரை கொஞ்சம் பேசிட்டா இல்ல என்னை விட அவங்கள பேசிட்டீங்க, நான் தான் 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி, அவர் முன்னாடி என்னை கொஞ்சம் நீங்க கொச்சப்படுத்திட்டீங்க. இதெல்லாம் என்னன்னா சுயம் இன்னும் என்ன பண்ணலைங்க, சுயம் அது வெறுக்கப்படாமல் இருக்கிறது. அவன் அதுல வெறுக்கல, தன்னுடைய அந்த காரியம் இருக்காம நான் என்கிற அந்த காரியத்துல அவன் இன்னும் ஊன்றி போய் இருக்கிறாங்கிறத அர்த்தம். அவனுக்கு அதை இழப்பதற்கு விருப்பம் இல்லை, அவன் அதை பேசி கொண்டு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா மாமிசத்தின்படியாக நாம் நம்முடைய ஆராதனையிலும் வாழ்க்கை முறையிலும் இந்த காரியங்களில் மாமிச பிரகாரமாக அவைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது அவைகள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகின்றன என்று சொல்லி மோசே நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இருக்கிற ஆராதனை சிலைகளை வணங்குவது முதன்மையான பாவங்களில் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாம் நம்முடைய ஆராதனையிலும் வாழ்க்கை முறையிலும் இந்த காரியங்களில் மாமிச பிரகாரமாக அவைகளை நாம் பின்பற்றும் பொழுது அவைகள் கடவுளுக்கு பிரியமில்லாததாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதே போல விபச்சாரம் என்கிற பாவத்தில் நம்ம பார்க்கும்போது உண்மைத்தன்மை இல்லாமையும் இன்னும் ஆவிக்குரிய விபச்சாரங்கள் போன்ற காரியங்களும் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம 10 கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாகனா இங்க மேலோட்டமான காரியங்களை மாத்திரம் பார்த்து கடந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. குழுவான பாவங்களை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். அப்ப இந்த 4வது திறவுகோலையும் 5வது திறவுகோலையும் நாம் நீக்கிவிட்டு பார்த்தோமானால் நாம் மேலோட்டமாகவே இந்த 10 கட்டளைகளை அறிந்து கொள்வர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப கவனமா பார்க்கணும். ஒரு கட்டளை எடுத்து படிச்சீங்கன்னா அந்த கட்டளை சார்ந்து எந்தெந்த பாவம் எல்லாம் குழுவாக இருக்குது, இணைந்து இருக்குதுன்னு பார்த்து அதை விட்டு விலக வேண்டியது அவசியம். அடுத்து நம்ம 5வதாக கடைசியாக பார்க்கிற திறவுகோல், கட்டளைகளில் இருக்கும் எதிர்மறையில் நேர்மறையை அறிந்து கொள்ளுதல். அதான் 5வது திறவுகோலாக நாம் பார்க்க போறோம். அப்ப அந்த கடைசியா பார்க்கிற திறவுகோல் எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் பார்க்கக்கூடிய காரியங்கள் அடங்கியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த 10 கட்டளைகளில் இந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லுகிற பொழுது அதன்படி செய்யாமல் இருக்க தேவையான நற்குணத்திற்கு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு எதிரடையாக பாருங்க, அந்த கட்டளை எதிராக சொல்லும்போதுக்கு அதுக்கு நேர்மறையாக நம்முடைய நற்குண தேவையான நற்குணத்திற்கு நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 10 கட்டளையில இந்த பாவத்தை செய்யாதே அப்படின்னு சொல்லுகிற போது அதன்படி செய்யாமல் இருக்கிறதற்கு தேவையான நற்குணத்திற்கு நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ இந்த 10 கட்டளைகள் எதிர்மறையாக கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைகள் மனிதனின் பாவத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது.
புரியுதுங்களா? அது பாவத்தன்மையை வெளிப்படுத்துகிறாக இருக்கிறபடினாலே அது எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிகள் அதற்கு எதிராக இருக்கும் நேர்மறையான குணங்களை பின்பற்றும்படியாக அந்த 10 கட்டளைகள் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. 10 கட்டளைகள் எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவைகள் மனிதனின் பாவத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் அதற்கு எதிராக இருக்கும் நேர்மறையான குணங்களை பின்பற்றும்படியாக அந்த 10 கட்டளைகள் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவி என்பதை அவனுக்கு காட்டக்கூடியதாக அது எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அதற்கு நேர்மறையான குணத்தை பின்பற்றும்படியாக அந்த 10 கட்டளை எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல 2 காரியமும் இருக்கு. எதிர்மறையாவும் இருக்கு, நேர்மறையாவும் இருக்கு. அது என்னன்னா, இங்க நம்ம பாக்குற இந்த வசனத்துல பண ஆசையை விட்டு விலகுங்கள் என்பது எதிர்மறையாக இருக்கு. அதை விலகு, பாவம் செய்யாதிருப்பாயாக, சாரி கொலை செய்யாதிருப்பாய், விசாரி செய்யாதிருப்பாயன்னு சொல்ற மாதிரி பண ஆசை விட்டு விலகுங்கள் என்பது எதிர்மறையாக இருக்கிறது. போதும் என்கிற மனது என்று சொல்லப்படுகிறது நேர்மறையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா வித்தியாசம்? அந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ 10 கட்டளைகளில் இருக்கும் எதிர்மறையில் நேர்மறையை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிற பொழுது இங்கே அது 2மே இருக்கிறதை இந்த வசனத்துல பார்க்க முடியும். நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நேர்மறையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ போதும் என்கிற மனது, அதுதான் நற்குணம். அதுதான் 10 கட்டளை எதிர்பார்க்குது. அப்ப வெறுமனே எதிர்மறையா இருக்கிறத நீங்க பார்த்துட்டு அப்படி இருந்தீங்கன்னா இல்ல, அதற்கு நேர்மறையாக இருக்கிற நற்குணங்களுக்கு நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப தேவ உதவி நாடி போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி நாம் அந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு, விடாமுயற்சியோட வாழ்வதற்கு, ஆண்டவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் நீங்க ஒவ்வொரு நாள் இப்படி எல்லாம் போய் சொல்லும் போது நினைச்சு பாருங்க, முழு மனதோடு ஆராதிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்படிஞ்சு வந்திருக்கிறேன்னா அந்த நாள்ல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். படிச்சு வருகிற பொழுது நீ வருகிற நாட்கள்ல 10 கட்டளைகளை கொஞ்சம் ஆராய்கிற பொழுது நிறைய கற்றுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஆனால பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்ப இந்த எபிரேயர் 13:5 பணாசை விட்டு விடுங்கள் என்று எதிர்மறையாக இருந்தாலும் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டுவது நேர்மையாகவே இருக்கிறது. அது சொல்றது அந்த போதும் என்கிற மனதுன்னு சொல்லுவது நமக்கு நேர்மையாக இருக்கிறதை கற்றுக் கொடுக்கிறது. பண ஆசை விட்டு விடுங்கன்னு சொல்லும் போது வெறுமனே அது எப்படி விடும்? அதுக்கு எதிராக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, போதும் என்கிற மனசு இருந்தாதான் நமக்கு என்ன வருங்க? பண ஆசை விட்டு விலக முடியும். இன்றைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இந்த 10 கட்டளை எவ்வளவு முக்கியமானது என்கிறதை நீங்க அறிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடு நாங்க பின்பற்றுகிறோம், புதிய ஏற்பாடு பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி புதிய உடன்படிக்கை இறையல்னு சொல்லுகிற சில உபதேசங்கள் 10 கட்டளைகளை நிராகரித்து இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல சகோதர சபைகளும் நிராகரிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில பேப்டிஸ்ட் சபைகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு சில கட்டளைகளை எடுத்துப்பாங்க, ஒரு சில கட்டளைகளை வைத்துப்பாங்க. இப்படி பல ஆங்கிள் அதை செய்யறத நம்ம பார்க்க முடியும். அது முழுக்க முழுக்க தவறாய் போய் முடியும். ஏன்னா 10 கட்டளைகளுக்கான வேத வியாக்கியானமாகவே புதிய ஏற்பாடு இருக்கிறது என்று A.W. பிங்க் என்கிற மனிதர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்டளை எதிர்மறையா இருக்கும் பொழுது அதற்கு நேர்மறையா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் ஆரம்பத்திலிருந்து விதமான கட்டளையை கொடுக்கும் பொழுது எதிர்மறையான கட்டளைகளுக்கு நேர்மறையான பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போ அப்படியே வாசிச்ச அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா நினைவுபடுத்துகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று இங்கே மோசே சொல்லுகிறதை, ஆண்டவருடைய ஆவியினாலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப அது என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அது நேர்மறையான காரியத்தை காட்டுகிறது. மோசே இங்க சொல்ற வார்த்தை அதற்கு 10 கட்டளைக்கு நேர்மறையா, அது 10 கட்டளை எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே மோசே சொல்லுகிறது நேர்மறையான காரியத்தை சொல்றார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு முதலாவது கொடுக்கிறதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நேர்மறையான காரியம், கட்டளைகளில் எது பிரதானமான கட்டளை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட அங்க சில காரியங்கள் வினாவப்படுகிற பொழுது அங்க நடக்கிற சம்போஜனையில பாருங்க, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக சொல்லி நேர்மறையான காரியங்களை அங்க பார்க்கணும். கட்டளைகள்ல எது பிரதான கட்டளை என்று சொல்லி கேட்கப்படுகிறது பாருங்க. அப்ப அங்க என்னன்னா நேர்மறையான காரியங்களை இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறதை பார்க்கும். அப்போ எதிர்மறையாக கொடுக்கப்பட்ட கட்டளையில், இந்த 10 கட்டளையில் நேர்மறையான கட்டளை என்ன என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப மோசே இன்னுமாக சில காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்களேன், வாசிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைகொள்வீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்ல முக்கியமா பாருங்க, அந்த 18ஆம் வசனத்துல பாருங்க, நீ நன்றாய் இருப்பதற்கு என்று இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த விதமான காரியத்தை நாம் பார்க்க தவறுகிற பொழுது கட்டளையின் முக்கியமான போதனைகளை பின்பற்ற தவறி விடுவோம். நாம் அங்க சொல்லப்படுகிறத பாருங்க, நீ நன்றாய் இருப்பதற்கு என்று சொல்றார். நீ போய் ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்துல நீ நன்றாய் இருப்பதற்கு என்ன பண்றது, இதெல்லாம் பின்பற்றுன்னு சொல்லி சொல்ற. விடுவிக்கப்பட்டு நீக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்ந்து நாம் நேர்த்தியாக பரிசுத்தமாக முன்னேறி நடப்பதற்கு நாம் கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாமா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தொடர்ந்து பரிசுத்தத்துல வளருவதற்கு, நாம் நன்றாய் இருப்பதற்கு, தொடர்ந்து ஆண்டவருடைய பார்வையில அவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நாம் விதமான காரியத்தை நாம் பார்க்க தவறுகிற பொழுது கட்டளையின் முக்கியமான போதனையை பின்பற்ற தவறிடுவோம். நாம் அப்படி நன்றாய் இருப்பதற்கு இதெல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம நம்ம பாட்டுக்கு அதை உதாசீனப்படுத்தி அல்லது எதிர்ப்புறமாக மாத்திரம் அதை பார்த்து கொண்டு இருப்போமானால் நாம் முக்கியமான போதனைகளை பின்பற்ற தவறி விடுவோம். சரியான விதத்துல கட்டளைகளை பின்பற்ற தவறி விடுவோம். சரிங்களா? 10 கட்டளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே மனிதருக்கு அது மாமிசம் சார்ந்தது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா 10 கட்டளையினுடைய முக்கியத்துவம் அறியாததுனாலதான் அப்படி அவங்க சொல்றாங்க. எடுத்தோடனே ஒரு டிக்ளேர் பண்றாங்க. அது தப்புன்னு சொல்லி நம்ம பாக்குற வேதத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் இவ்விதமாக கட்டளைகளை, இந்த 10 கட்டளைகளை விளங்கி கொண்டு பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க நம்ம பாக்குறோமே, இந்த காரியத்துல நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவே முழுமையான ஆசீர்வாதத்துக்குரிய காரணராக நாம் பார்க்கிறோம். முழுமையான ஆசீர்வாதத்துக்குரிய காரணராக யாரை நாம் பார்க்கிறோம்னா கிறிஸ்துவையே பார்க்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நிறைவேற்றின அவரது பணியின் மூலமாகவே பலனை பெற்று இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒரு பாவியினால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு.
அவன் புதுப்பிக்கப்படவில்லை, அவனுடைய சித்தம் பழுதடைந்திருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்படுகிற பொழுது அவனுடைய சித்தம் புதுப்பிக்கப்படுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுடையவனாக மாற்றப்படுகிறான். கிறிஸ்துவின் மூலமாகவே அந்த கிருபையை ரட்சிப்பெல்லாம் பெற்றுக் கொள்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கிறிஸ்து நிறைவேற்றின அவரது பணியின் மூலமாகவே பலனை பெற்று இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நாம் இந்த 10 கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறது இங்க நம்ம சொல்ல வரல. புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த 10 கட்டளைகளும் முழுமையாக பின்பற்றி நிறைவேற்றி விடுவோம் என்கிற பாணியிலே இதல்ல. நாம் பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு கூட அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய உதவியை நாடி முன்னேறி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். இங்கேயே எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன், எல்லாமே எனக்கு முடியும், நிறைவேற்றிடுவேன்னு கிடையாது. புரியுதுங்களா? ஆனா ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சித்து அதற்காக போராடி அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த முயற்சியோடு கூட, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு கூட முன்னேறுகிறோம். சரிங்களா? அப்ப உதாசீனப்படுத்தி பாடுறதில்ல. 10 கட்டளைகளை உதாசீனப்படுத்துகிறவன், அப்புறம் வேதத்தினுடைய இறைகளை தவறாக வியாக்கியானம் செய்கிறது, இதெல்லாம் மோசமான காரியம். ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு, அவ்வளவுதான். நீ பாவத்துல போய் வாழு, எல்லாம் பண்ணு அப்படிங்கிறதுக்காக அதை அப்படி போதிக்கிறவங்க நிறைய பேர் பார்க்கிறோம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை கடைசி நாள்ல உயிர்த்தலை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை பார்க்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தமாகுதில்லை, பரிசுத்தவான் விடாமுயற்சியோடு கூட அவன் நடக்கிறான் என்கிற அந்த சத்தியத்தை நீக்கிட்டு போதிக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. அநேக கிருபையை மிகப்படுத்துகிற போதனையாளர்கள் இந்த காரியத்தை தான் செய்யறாங்க. அதுபோல 10 கட்டளைகளை முழுமையாக நாம் பின்பற்றி நிறைவேற்றி விட முடியாது, அப்படி நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அந்த 10 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படி தேவையில்லைன்னு, அல்லது 10 கட்டளை ரொம்ப உதாசீனமாகவும் அல்லது தரம் குறைச்சாகவும் ஏதோ செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணப்போக்கு உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்துச்சுனாலே உங்களுக்கு நீங்க தேவ பிள்ளையாங்கிறதே ஒரு வாசனைக்குரியமான காரியம். எப்பெல்லாம் ஒரு திருட்டு வேலைகளை செய்வதற்கு மனிதன் முயற்சிக்கிறானோ அப்பெல்லாம் அவனில் இருக்கிற அந்த பாவம் தான் அவனுக்கு வெளிப்படணும். பரிசுத்தத்தை விட்டு எப்பெல்லாம் அசுத்தத்திற்கு வேதத்தை இழுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறானோ அப்பெல்லாம் அவன் தேவனுக்கு எதிரானவனாக தான் இருக்கிறாங்கிறத நீங்க அறிஞ்சுக்கணும். எப்போ பரிசுத்தத்தின் ஊடாக முன்னேறி நடக்கிறதுக்கு விரும்புறானோ அப்பதான் அவன் தேவனுக்குள்ள ஏதாவது ஒரு வழி கிடைச்சா அதுல பாவம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் கிடைக்குமோ, இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுதே அவன் எவ்வளவு மோசமான பாவியாக இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நாம் இந்த 10 கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நிறைவேற்றி விடுவோம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிற பொழுது அதை உதாசீனமாக நீங்க நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்கு. அப்போ இவ்விதமான கட்டளைகளை நிறைவேற்றும்படியாக முழுமையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் முழு பலத்தோடும். எப்படி நீங்க அன்பு கூறணுமா தேவனிடத்துல? முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும். புரியுதுங்களா? இப்ப அந்த முழுனா என்னன்னு தெரியுதா? முழு முயற்சியோடு கூட நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்னை தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கு. சர்ச்சுக்குள்ள கையாட்டிக்கிட்டு பாட்டு பாடுகிற நேரத்துல அது சொல்லப்படுகிறதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில அந்த காரியத்தை கீழ்ப்படுகிறீங்க பாத்தீங்களா, அதுதான் முழு மனதோடு செய்கிற காரியம். கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூறுகிற காரியம். அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்னிடத்துல அன்பு கூறுகிறவர்களானால் என் கற்பனைகளை கைகொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது என்னது? நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதையே அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிற அந்த 10 கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய சட்டத்தை கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும்போது அவர்களே அன்பு கூறுகிறீர்கள். அதுதான் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்துல நீங்க அன்பு கூறுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அந்த விதமாக கர்த்தருக்குள்ள நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? இந்த கட்டளைகளை பின்பற்றுகிற பொழுது ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குது, குழந்தைங்க இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை அந்த குழந்தைங்க செய்யுது. அந்த குழந்தை செஞ்ச அந்த நற்குணத்தை பாராட்டி அவருடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம்.
அப்படி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு அந்த பிள்ளைங்க ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு அது கொடுப்பாங்க. ஆனா அந்த குழந்தையினுடைய கீழ்ப்படிதல் என்பது கொடுக்கப்படுகிற அந்த பரிசை சார்ந்ததாக இல்லை. அது செய்யுது, அதுக்காக இந்த பெற்றோர்கள் அந்த பரிசை கொடுக்கறாங்க. அதுபோலதான் நாமும் இவ்விதமாக கட்டளைகளை பின்பற்றும்படியான காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நாம் இவ்விதமான கட்டளைகளை பின்பற்றும்படியான காரியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த மாதிரியா பின்பற்ற காரியத்தை செய்யணும்னு சொல்லும் போது, கிறிஸ்துவானவர் செய்து முடித்த கிரிகையின் மூலமாக கிருபையின் அடிப்படையில நாம் என்ன பண்றோம்? பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அவருக்குள்ளாக இருந்து நான் இதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழ்வேன் என்று சொல்லி வாழுகிறதை அது குறிக்கிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை தள்ளி வைத்து விட்டு நீங்க 10 கட்டளைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யாதீர்கள். அப்படி அல்ல, கிறிஸ்துவின் ஊடாகத்தான் ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், இந்த 10 கட்டளைகளை கீழ்ப்படியும்படி எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஜெபித்து அவரோடு கூட இருந்து இதை கீழ்ப்படியும். அப்ப 10 கட்டளையை நான் நிறைவேற்றி நான் நீதிமான் என்று பண்டிக்கிறது இல்ல. 10 கட்டளைகளை நிறைவேற்றினா அது நிமித்தம் நீங்க நீதிமான் ஆக மாட்டேங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நாம் நீதிமான்கள். கிறிஸ்துவுக்கு வெளியெல்லாம் நீதிமான்கள் ஆக முடியாது. 10 கட்டளையை நிறைவேற்றி நான் நீதிமான்கள் ஆக முடியாது. 10 கட்டளை நிறைவேற்றவும் முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் போராடி அதுல மேற்கொண்டு அதை ஜெயம் பெற்று இந்த பூமியில கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவானவர் செய்து முடித்த கிரியின் மூலமாக கிருபையின் அடிப்படையிலேயே நாம் இந்த கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்ப சொல்லும் போது இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீடுகள்ல போய் வாசிங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசிச்சு பாருங்க. எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அநேக ஆவிக்குரிய ஆறுதல்களையும் உறுதித்தன்மை, அதாவது உறுதியாக இருக்கிற தன்மையையும் கடவுளால் அருளப்படுகிற கிருபையையும் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து விடுகிறவர்களாக காணப்படுவோம். இன்னும் சொல்ல போனா நாம் கடவுளின் சிச்சைகளுக்கும் உட்பட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அந்த 10 கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாத பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, ஆவிக்குரிய ஆறுதலை இழந்து போயிடுவோம். அப்புறம் ஒரு உறுதியான தன்மை இருக்காது. அப்புறம் கடவுளால் அருளப்படுகிற கிருபை, ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கும். இழந்து போனா ரட்சிப்பை இழப்பதல்ல, இதெல்லாம் இழந்து ஒரு மந்தமான நிலையில பரிசுத்தமான வாழ்க்கையில வாழாத மாறிவிடுவோம். அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப கடவுளுடைய சிச்சைக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். அதான் சொல்லுது, தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி நீங்க எபிரேயர்ல பார்க்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இதற்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற பொழுது அவர்கள் அநேக சிச்சைக்கு உட்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் அவர்களை திருத்துகிறார். அப்ப நாம் ஆவிக்குரிய ஆறுதலோடு கூட, சமாதானத்தோடு கூட, உறுதியான நம்பிக்கையோடு கூட, அவர்களால் கிடைக்கப்படுகிற கிருபையோடு கூட, ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆசீர்வாதத்தோடு நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க, நான் கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தெரியும். சரிங்களா? ஆகவே நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போம், அதுக்கு பதில் தருவார் என்று சொல்லி கர்த்தர். அது சுய இச்சை நிறைவேற்றுகிற ஜெபமாக இருக்காது, சுய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற ஜெபமாக இருக்காது. அது தேவ வார்த்தையினால் தேவன் சொன்னபடியான அவருடைய சித்தத்தின்படி இருக்கிற ஜெபமாக இருக்கும். ஆகவே அதை கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கும், உறுதியான தன்மை இருக்கும். கர்த்தரோடு கூட நான் நடக்கிறேன், ஆண்டவர் என்னை காண்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை நமக்கு இருக்கும். விசுவாசத்தோடு கூட முன்னேறி நடக்கிறவர்களாக இருக்கும். அப்போ இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக நம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது அநேக ஆவிக்குரிய ஆறுதல்களையும் உறுதித்தன்மைகளையும் கடவுளால் அருளப்படுகிற கிருபையையும் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போவோம். இன்னும் சொல்ல போனால் கடவுளின் சிச்சைகளுக்கும் உட்பட வேண்டியதாக இருக்கும். ஆகவே நாம் தெளிந்த புத்தியோடு கூட
இந்த 10 கட்டளைகளை கற்றுக்கொண்டு ஒரு நாளும் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே 10 கட்டளை என்பது யாருக்கோ கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது, தற்காலிகமான கட்டளை இப்படிங்கிற போக்கெல்லாம் இராதபடிக்கு தெளிவான புத்தியோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே சொன்னது போல இந்த 4வது திறவுகோலும் 5வது திறவுகோலும் ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோலாக இருக்கிறது. 4வது கட்டளையான குழுவான ஒவ்வொரு கட்டளைகளுக்குள்ளும் பாவம் இருக்கிறது, குழுவான பாவமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் திறவுகோலை நாம் பார்க்கிற பொழுது அது எதிர்மறையாக சொன்னதை நாம் நேர்மறையாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் புரிந்து படிக்கிற பொழுது சரியான விதத்தில் அறிந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களாக இருப்போம். சரிங்களா?